ரேஸோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்க போகிறோம். ஸோ வாட் ஆர் தே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட பார்ட்டிகல்ஸ் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 ப்ரோட்டான்ஸ் இருக்கும், 2 நியூட்ரான்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா 2 ஹீலியம் 4 எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க சொல்கிற மாதிரி நமக்கு வந்து 2 ப்ரோட்டான்ஸ் கிடைக்குது, 2 நியூட்ரான்ஸ் கிடைக்குது. ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 ப்ரோட்டான்ஸ் 2 நியூட்ரான்ஸ் கிடைக்கிறனால அதை வந்து ஆல்ஃபா ரேஸ்ன்னு சொல்லலாம். அடுத்து பாருங்கள், பீட்டா ரேஸில் தேர் எலக்ட்ரான்ஸ் பேசிக் எலமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ் இன் ஆட்டம்ஸ். ஸோ அது வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் பீட்டா ரேஸில் பார்த்தீங்கன்னா. ஸோ அதனால் வந்து அது அந்த எலக்ட்ரானை ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால அது வந்து பீட்டா ரேஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அடுத்து பாருங்கள், காமா ரேஸ் தே ஆர் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் போட்டான்ஸ். ஸோ இது வந்து யூஸ்வலாக நம்ம பார்க்குற ப்ரோட்டான் எலக்ட்ரான் நியூட்ரான் வந்து இப்போ கிடையாது. இது வந்து ஹை எமிட்டிங் பார்ட்டிகல்ஸான போட்டான்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். எதுலேருந்து ப்ரொடியூஸ் ஆகும்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து பாருங்கள், சார்ஜ் எப்படி இருக்கும், ஆல்ஃபா ரேஸோட சார்ஜ் எப்படி இருக்கும், பீட்டா ரேஸ் காமா ரேஸோட சார்ஜ் எப்படி இருக்கும்னு அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ பாசிட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல்ஸாக இருக்கும். ஸோ சார்ஜ் ஆஃப் ஈச் பார்ட்டிகல் வந்து +2 ER இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பாசிட்டிவ் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க சொல்கிற மாதிரி 2 ப்ரோட்டான்ஸ் இருக்குது. ஸோ 2 ப்ரோட்டான்ஸ் என்ன பாசிட்டிவாக தான் இருக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா பாசிட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் சொல்கிறாங்க. ஸோ நெகட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் பார்த்திங்கன்னா பீட்டா ரேஸில் போய் பீட்டா பார்ட்டிகல் எப்படி இருக்கும், -E இருக்கும். ஸோ நெகட்டிவ், ஏன்னா அதில் எலக்ட்ரான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ எலக்ட்ரான் பார்த்திங்கன்னா நெகட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல் தான். ஸோ நெகட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல் நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து அடுத்த காமா ரேஸ் பாருங்கள், அது வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ்ன்னு சொல்கிறதுனால அதுக்கு வந்து இது பாசிட்டிவாகவோ நெகட்டிவாகவோ எதுவும் இருக்காது. பாசிட்டிவாகவும் சொல்ல முடியாது, நெகட்டிவாகவும் சொல்ல முடியாது. ஸோ அதனால் அது நியூட்ரல் பார்ட்டிகலாக இருக்கும். ஸோ அதனால் அது எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க, 0ன்னு ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. ஸோ அடுத்து அயனைசிங் பவர் பாருங்கள். அயனைசிங் பவர் எப்படி இருக்கும். ஸோ அயனைசிங் பவர்னால் அது ஈஸியாக எப்படி வந்து கேட்டைனாக மாறும், ஆனையனாக மாறும் அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா அயனைசிங் பவர் சொல்லுவாங்க. ஸோ அது ஆல்ஃபா ரேஸ்க்கு, பீட்டா ரேஸ்க்கு, காமா ரேஸ்க்கு எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஆல்ஃபா ரேஸ்க்கு பாருங்கள் அதிகமாக இருக்குது. ஆல்ஃபா ரேஸை கம்பேர் பண்ணும்போது பீட்டா ரேஸ்க்கு கம்மியாக இருக்குது. ஸோ காமா ரேஸ்க்கு பார்த்திங்கன்னா ரொம்ப 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 அந்த கேட்டைனா ஆனைனா மாற பவர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஆல்ஃபா ரேஸ்க்கு எப்படி இருக்குன்னா 100 times greater than பீட்டா ரேஸ் இருக்குமாமா அயனைசிங் பவர். அதை மாறுற தன்மை கேட்டைனோ ஆனையனோ மாறுற தன்மை வந்து 100 times greater than பீட்டா ரேஸாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 10,000 times greater than காமா ரேஸ். ஸோ 10,000 times வந்து greater than காமா ரேஸோட இருக்கும். பீட்டா ரேஸ்க்கு கம்பேரிட்டிவ்லி லோ, ஆல்ஃபா ரேஸை கம்பேர் பண்ணும்போது கம்பேரிட்டிவ்லாக லோ இருக்குது. காமா ரேஸ்க்கு பார்த்திங்கன்னா அபூர்வமாக தான் இருக்கும், ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து பெனட்ரேட்டிங் பவர் பாருங்கள். லோ பெனட்ரேட்டிங் பவர் ஈவன் ஸ்டாப்டு பை திக் பேப்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு திக் பேப்பரில் கூட ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பீட்டா ரேஸ்க்கு பாருங்கள், பென்ட்ரேட்டிங் பவர் இஸ் கிரேட்டர் தென் தட் ஆஃப் அ ஆல்ஃபா ரேஸ். தே கேன் பென்ட்ரேட் டு எ தின் மெட்டல் ஃபாயில். ஸோ இதை ஆல்ஃபா ரேஸை கம்பேர் பண்ணும்போது பீட்டா ரேஸ்க்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அது ஒரு தின் மெட்டல் ஃபாயிலை கூட பென்ட்ரேட் பண்ணிடும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுக்கு பாருங்கள், காமா ரேஸ்க்கு ஹை, ஏன்னா அது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் இல்லையா. ஸோ பென்ட்ரேட்டிங் பவர் வந்து அதிகமாக இருக்குது. பென்ட்ரேட்டிங் பவர் பார்த்திங்கன்னா பீட்டா ரேஸை விட அதிகமாக இருக்குது. ஒரு திக் மெட்டல் பிளாக்கு கூட அது வந்து பென்ட்ரேட் பண்ணி போகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ பாருங்கள், இது வந்து திக் பேப்பர் கூட ஸ்டாப் பண்ணிடும், ஒரு தின் மெட்டல் ஃபாயிலை கூட பென்ட்ரேட் பண்ணும், ஒரு திக் பிளாக்கை கூட பென்ட்ரேட் பண்ணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து பண்ணும்போது எப்படி நடக்கும், ஃபீல்டு இருக்கும் போது என்ன ஆகும், இந்த ஆல்ஃபா ரேஸ் பீட்டா ரேஸ் காமா ரேஸ் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ டிஃப்ளெக்டட் பை போத் த ஃபீல்ட்ஸ். ஸோ இந்த ஆல்ஃபா பார்ட்டிகல் பார்த்திங்கன்னா இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் டிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இன் அக்கார்டன்ஸ் வித் த ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல். ஸோ ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் ஒன்றும் இல்லை. ஸோ உங்கள் லெஃப்ட் ஹேண்டில் 3 ஃபிங்கர் எடுத்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா ஃபோர்ஸு, இது பார்த்திங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு, ஸோ இது பார்த்திங்கன்னா கரண்ட்டு. ஸோ இந்த ஆல்ஃபா பார்ட்டிகல் பார்த்திங்கன்னா ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்டுக்குள்ள ஏற்ற மாதிரி டிஃப்ளெக்ட் ஆகும் எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பீட்டா பார்ட்டிகல் பாருங்கள், டிஃப்ளெக்டட் பை போத் த ஃபீல்ட்ஸ் பட் த டைரக்ஷன் ஆஃப் டிஃப்ளெக்ஷன் இஸ் ஆப்போசிட் டு ஃபார் ஆல்ஃபா ரேஸ். ஸோ
இதுக்கும் டிஃப்ளெக்ட் ஆகும், ஆனால் வந்து ஆப்போசிட்டாக நடக்கும். ஸோ இந்த ஆல்ஃபா பார்ட்டிக்கலுக்கு இந்த டைரெக்ஷனில் போச்சுன்னா பீட்டா பார்ட்டிக்கல்லாம் ஆப்போசிட்டில் வந்து டிஃப்ளெக்ட் ஆகும் வித் அக்கார்டன்ஸ் வித் ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது காமா பாருங்கள், தே ஆர் நாட் டிஃப்ளெக்டட் பை போத் த ஃபீல்ட்ஸ். ஸோ எலக்ட்ரிக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் ரெண்டுத்துக்குமே டிஃப்ளெக்ட் ஆகாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த ஸ்பீடு பார்ப்போம். தட் ஸ்பீட் ரேஞ்சஸ் ஃப்ரம் 1/10 to 1/20 டைம்ஸ் த ஸ்பீட் ஆஃப் லைட். அது ஸ்பீடு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸ்பீட் ஆஃப் லைட்டை விட 1/10 to 1/10 டைம்ஸ் வந்து அந்த ஸ்பீட் வந்து ரேஞ்சில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்பீட் ஆஃப் லைட் என்னன்னு தெரிஞ்சால் உங்களுக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது பீட்டா பாருங்கள், த ஸ்பீட் கேன் கோ அப் டு 9/10 டைம்ஸ் த ஸ்பீட் டு லைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது காமா ரேஸ் பார்த்திங்கன்னா, தே ட்ராவல் வித் த ஸ்பீட் ஆஃப் லைட். ஸ்பீட் ஆஃப் லைட்டோட லைட் என்ன இருக்கோ ஸோ அந்த ஸ்பீட்லேயே வந்து இந்த காமாவும் பாஸ் ஆகும், ட்ராவல் ஆகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஆல்ஃபா பாருங்கள், 1/10 to 1/20 டைம்ஸ் த ஸ்பீட் ஆஃப் லைட். பீட்டா வந்து த ஸ்பீட் கேன் கோ அப் டு 9/10 டைம்ஸ் த ஸ்பீட் டு லைட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ காமா பார்த்திங்கன்னா ஸ்பீட் ஆஃப் லைட்லேயே ட்ராவல் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த